ஹாய் டெய்லர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான், ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது நான் இப்போ இது சும்மா சாம்பிளுக்காக உங்களுக்கு புரியணும்னு ஒன்று கட் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா 3 inches இருக்குது இதோட ப்ராட்னஸ். ஸோ அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 1/2 inch அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், 1/2 inch வருதா, அப்படியே 1/2 inch அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடணும். இது ஆல்ரெடி நான் ஒன்று ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். இது சும்மா உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக தான் இது நான் ஸ்டிச் பண்ணேன். பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது லேஸ் வரும் உங்களுக்கு. இந்த ஒன் சைட் நான் ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஸ்டிச் பண்ண பிறகு தான் சரி வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன். ஸோ ஒன் சைட் ஜாயின் பண்ணிட்டு ஒன் சைடு பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி நீங்கள் ஃப்ரண்ட் நெக் போகிறீங்க, இது ஃப்ரண்ட் இல்லை, ஆக்சுவலி இது பேக் நெக் வரும், பேக் ஹுக்ஸ் வரும் கஸ்டமருக்கு. பிரின்சஸ் கட் ப்ளவுஸு பேக் ஓப்பனில் வரும். ஸோ நான் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இது பேக் சைடு தான், ஓகேவா? ஸோ நீங்கள் லேஸ் அது நம்ம ஃப்ரில் பிடிச்சிருக்கோம்ல, அப்படியே கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லேஸ் ஜாயின் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம், ஒரே டைம் கூட பண்ணலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் மட்டும் அது நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே ஸ்டிச்சஸ் விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் அந்த பிசர் எல்லாமே கட் பண்ணிடுவேன். பார்த்திங்கன்னா அது உள்ளவே அப்படியே வச்சுட்டு நான் அட்டாச் பண்ணிடுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் லேஸ் அந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது ஃபஸ்ட் அந்த சைடு அட்டாச் பண்ணக்கூடாது, நெக் சைடு. ஸோ இந்த சைடு தான் பண்ணணும். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், அந்த சைடு பண்ணாமல் இது லேஸுக்கு இந்த சைடு தான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த கர்வ் நல்லா வரும், ஓகேவா? ஸ்டார்டிங்கில் நல்லா அது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். ஸோ ஒன் சைடு அப்படியே கர்வாக தைக்கும் போது அப்படியே கர்வாக டர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், ஓகேவா? அப்போ தான் அந்த கர்வ் ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதெல்லாம் அப்படியே ஷேப் மாறிடும் உங்களுக்கு. ஸோ லேஸோடு சேர்த்தே நான் அது ரெண்டுமே ஒரே டைம் வச்சுட்டு ஃபிட் பண்ணேன். நீங்கள் நெக் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டே பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பைப்பிங் கூட வச்சுக்கலாம். அப்படியே நெக்கில் ஃபுல்லாக அந்த ஃப்ரில் ஜாயின் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு பைப்பிங் வச்சுட்டு அப்படியே பைப்பிங் பண்ணிட்டோம்னா அது நல்லாயிருக்கும். ஸோ இங்கே நெக்கு நம்மளுக்கு முடியுது, பேக் சைடு நெக்கு. நான் அது வரைக்கும் மட்டும்தான் அது யூஸ் பண்ணேன். ஃப்ரண்ட்டில் வேண்டாம், அது நல்லா இருக்காது, ஃப்ரண்ட்டில் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் முடிச்சுட்டு சரி அந்த லேஸ் மட்டும் ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணிடலான்னு ஃப்ரண்ட்டில் மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு இது முடித்த பிறகு என்னென்னா அந்த சைடு இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கணும். அந்த